அன்னை சந்தியா ஈன்றெடுத்த தவ புதல்வியும் சத்தியத்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வனும் இருவரும் இணைந்த கரங்களாக இணைந்த புரொடக்ஷன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த முன்னேற்ற கழகம் என்பது பட்டி தொட்டி எங்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் தலை சிறந்த ஒரு மருத்துவம் என்றால் அது அம்மாவின் ஆட்சியில் மிகையாகாது. அதே போல எந்த ஏழை எளிய மக்களையும் தேடி செல்லும் ஒவ்வொரு சலுகையும் அம்மாவிற்கு. இன்று ஆளுகின்ற ஆட்சியோ அராஜகம் ஆட்சி, தீய சக்தி என்று அம்மா பேர் வைத்தார்கள். அதற்கு தகுந்தது போல் நாங்கள் போட்ட திட்டத்தையும் நாங்கள் போட்ட நிதி உதவியும் தான் அவர் எழுது கொண்டிருக்கிறார். இன்று அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலமாகிறது. என்ன சாதித்தார், என்ன செய்தார்? தான் வாழ பிறரை கெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையில் ஒன்று மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கும் வேலை. 4.5 கோடி வாங்கிய மனிதனுக்கு 3000 கொடுப்பதற்கு ஏன் தயக்கம்? அவர்கள் வீட்டு சொத்தா அல்லது அவங்க அப்பல் படைத்த சொத்தா? இல்லை. ஆகையால் தமிழக முதல்வர் எங்கள் புரட்சி தலைவி ஒவ்வொரு திட்டத்தையும் அருமையாக தீட்டி வைத்து விட்டு போனார்கள். அதனை செயலாக்க பழுக பணம்பழம் பழுக்க காக்கா உட்கார விழுந்த கதை தான் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். நாளை நமதே, நாளை 40 நமதே என்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை கண்டிப்பாக ஆதரிப்பார்கள். இந்த தீய சக்தி பவர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. எதிலுமே அட்மினிஸ்ட்ரேஷனில் போலீஸ் காவல்துறை என்றால் கூட ஒரு காவல்துறையை வேவுத்துறையாக ஆக்கிவிட்டார்கள். அதனுடைய காக்கி சட்டையின் சிலிப்பையே ஆக்கி முடித்து விட்டார். ஆனால் அப்படி இல்லை. அம்மாவின் ஆட்சியிலே தி ஒன் மேன் ஆர்மி ஆஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் லேடி அயன் லேடி அண்ட் பீட் லயன் லேடி. அந்த மாதிரி ஒரு பேரை அட்மினிஸ்ட்ரேஷனை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம். விவசாய சக்கரவர்த்தி திருமகனின் கரங்களை உயர்த்துவோம். உரிமைக்கு குரல் கொடுத்து வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவோம். தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று சூரியரிக்கிறோம். அதுதான் சொல்லிவிட்டேனே, தாய் கழகம் தாய் 8 அடி பாய்ந்து விட்டால் குட்டி 16 அடி பாய்விடும். நாங்கள் அவர்கள் வளர்த்த வளர்ப்பு, எங்கள் வளர்ப்பில் எந்த குறையும் இருக்காது. நாங்கள் ஒரு தாய் மக்களாக இணைய வேண்டும். அந்த இணைந்த கரங்கள் செயலாற்றுவோம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயராத உன் மதிப்பு அயல்நாட்டில் என்று சொன்ன விவசாய சக்கரவர்த்தி திருமகன் இன்று தலைமை, நாளை அவர்தான் முதல்வர். ஆகையால் ஒரு விவேகம் நடைபெறட்டும், இளைய சமுதாயம் வாழட்டும், மீண்டும் தர்ம யுத்தம் தொடங்கட்டும்.